வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் எக்ஸாம் நாளைக்கு நடக்க போகுது. இன்றைக்கி நடந்த தமிழ் எக்ஸாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வித் யுவர் டிஸ்ட்ரிக்ட் நேமோட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் தான். நான் இதுலேயும் மோஸ்ட்லி பப்ளிக்லலாம் எந்தெந்த கொஷின் அக்கறை இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே எப்படி பாஸ் மார்க் எடுக்கலாம் நம்ம, அப்புறமேட்டு எந்தெந்த கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி, எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 90 மார்க்ஸுக்கு எழுத போகிறீங்க. மொதல் 21 மார்க்ஸ். நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு இந்த 21 மார்க்ஸில் மேக்ஸிமம் 15 எடுத்தாலே நீங்கள் இங்கிலீஷில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இந்த 21 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பகுதியில் சினானிம்ஸ் தருவாங்க, மீனிங்ஸு. செகண்ட் பகுதி அடுத்த 3 பார்த்தீங்கன்னா ஆண்டனானிம்ஸ். ஆண்டனானிம்ஸ் வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸு. மீனிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேக்கில் இருக்கிறது அந்த க்ளோசரி வேர்ட்ஸு அதை பார்த்துக்கோங்க. ஆண்டனானிம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மீனிங்ஸுக்கான ஆப்போசிட் வேர்டையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் கைடில் ரெஃபர் பண்ணுங்கள். வே டு சக்ஸஸ், சுறா கைட்லலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க சரிங்களா, அது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு இந்த 7லேருந்து இந்த 21 மார்க்ஸ் வரைக்கும் இது எல்லாமே நீங்கள் கைடில் உங்கள் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கைடில் இருக்க எக்ஸசைஸையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கைடில் இருக்க நிறைய எக்ஸசைஸ் இருக்கும். அந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே ஒரு டைம் படித்து பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், ஈஸியாகவும் இருக்கும் சரிங்களா. அதை நீங்கள் வந்து தொடர்ந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்குக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் செட் ஆஃப் பொயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங். இது வந்து உங்களுக்கு போயமில் வந்து இருக்க பொயட்டிக் லைன்ஸுக்கு ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் உங்களுக்கு இன்சைடு இருந்தெல்லாம் வர வாய்ப்பு இல்லை, புக் பேக்கில் இருந்தே தான் நிறைய கேட்பாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு 4 போயமாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். 4 போயம் கம்ப்ளீட் பண்ணாலே நீங்கள் மேக்ஸிமம் 4 நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. அப்புறமேட்டு ஆன்சர் எனி 3 கொஷின். இதில் வந்து டூ அஸ் டேரக்டர்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இன்டெரக்ட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க, டேரக்டர் ஸ்பீச், இன்டெரக்ட் ஸ்பீச் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன்டூ காம்பவுண்ட் சென்டென்ஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், இந்த சென்டென்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீரைட் த சென்டென்ஸ் ஸ்டார்டிங் வித் வேரை வச்சு ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க, இஃப் வச்சு ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் எனி 2 ஆஃப் த ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட், இஆர்சி கொஷின்ஸ். இந்த இஆர்சி கொஷின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதேமாதிரி ஒரு 4 போயத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ரெஃபரன்ஸ் எழுதணும், அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும், அப்புறம் கமெண்ட் ஆர் கான்டெக்ஸ்ட் எழுதணும். உங்களுக்கு ரெஃபரன்ஸு எக்ஸ்ப்ளனேஷனுக்கே 3 மார்க்கு. பப்ளிக்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெஃபரன்ஸில் அந்த போயட் நேம் எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க்கு, அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க், இதிலே 3 மார்க் வந்துடும். நீங்கள் கமெண்ட் வந்து எழுதுங்க, எழுதாமல் விடாதீங்க. அந்த லைனை பற்றி உங்களுக்கான ஒரு மாரல் மாரி நீங்கள் எழுதுவீங்க சரிங்களா. இந்த லைன்ஸ் வந்து இந்த போயம்லேருந்து கேட்டிருக்காங்க, அது என்ன சொல்லுது, அந்தமாதிரி ஒரு லைனில் எழுதினா போதும். எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு 2 or 3 ஒரு 4 லைன்ஸில் கொடுக்க பாருங்கள், ஏன்னா இது 3 மார்க்ஸ் கொஷின். அதுக்கப்புறமேட்டு பார்த்துங்க 3 மார்க்ஸ் கொஷின் நம்ம 2 எழுதணும். Why did the grandmother accompany the author to school? இது இம்பார்ட்டன்ட் கொஷின். Who are the citizens of Dreamland? Why are the universities is necessary for a society? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி த பை சார்ட் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் தட் ஃபாலோ. ஒரு பை சார்ட்டோ இல்லை பார் டயக்ராமோ கொடுத்துட்டு உங்களுக்கு கீழே ஆன்சர் கொடுத்து அதுக்கு ஆன்சர் கொஷின் கொடுத்துட்டு ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா இதே பை சார்ட் கொடுத்துட்டு கிவ் எனி 3 ரெஃபரன்சஸ்ன்னு கொடுப்பாங்க. இன்ஃபரன்சஸ்னு கொடுப்பாங்க. அப்படி இன்ஃபரன்சஸ்னு கொடுக்குறப்ப நீங்கள் அதை கம்பேரிட்டிவில் ஒரு 3 சென்டென்ஸ் அதை வச்சு எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா கார் இஸ் மோர் தென் பைக்கு, அப்புறமேட்டு கார் இஸ் லெஸ் தென் பைசைக்கிள், அந்தமாரி நீங்களே சரிங்களா. அந்தமாரி நீங்கள் கம்பேர் பண்ணி எழுதணும். அது நீங்கள் கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க, அந்தமாரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பில்ட் ஏ டைலாக் கன்ஃபார்ம் கேட்பாங்க. டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் வாஷிங் யுவர் கிளாத்து, உங்கள் கிளாத்தை எப்படி வாஷ் பண்ணுறீங்களோ அது ஒரு ப்ராசஸாக கேட்டிருக்காங்க. அப்புறம் ப்ராப் கேட்பாங்க. ஒரு சமயம் இமெயில் ரைட்டிங்கு, நோட்டீஸ் ரைட்டிங் கூட கேட்பாங்க இந்த பகுதியில். ப்ராப் கொஞ்சம் ரிப்பீட்டடாக ஆஸ்க் பண்ணுற பப்ளிக்கில் ரிப்பீட்டடாக கேட்குற ப்ராப்ஸாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஏற்கனவே உங்களுக்கு கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும், அதனால் அந்த சேனலில் போய்ட்டு நீங்கள் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் லிங்க்கை தொட்டு பார்த்துக்கலாம். ஆன்சர் தி ஃபாலோயிங் பேராகிராஃப். குயின் ஆஃப் பாக்ஸிங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பட் டிஸ்கிரைப் த பாண்ட் பிட்வீன் த கிராண்ட்சன் அண்ட் இஸ் கிராண்ட் மதர் இன் த போர்ட்ரைட் ஆஃப் ஏ லேடி. இதுவும் ஃபஸ்ட் லெசன் கொஷின், இது இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஹவு டஸ் த போயட் கிரிட்டிசைஸ் த மாடர்ன் லைஃப் இந்த போயம் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். அப்புறம் பி கொஷின் பார்த்துக்கோங்க. நீங்கள் இதில் பேராகிராஃப் படிக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு 4 லெசன் பேராகிராஃப் இல்லை மேக்ஸிமம் ஒரு 3 லெசன் பேராகிராஃபை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். போயட் சப்ளிமெண்ட்ரியில் 3 லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். 43 அந்த 2 பேராகிராஃப் பார்த்துக்கோங்க, இன்ஸ் டெவலப்பிங் வச்சு எழுதுறது. அப்புறம் நோட்ஸ் ஆர் சம்மரி, இது எப்படி எழுதுன்னு பார்த்துக்கோங்க.
இது என்ன நீங்கள் எழுதியிருப்பீங்க நிறைய. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பயோடேட்டா க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. சரியா, பயோடேட்டா ஃபார்மேட்டில் சொல்லி தந்திருப்பாங்க. அந்த பயோடேட்டாவை நீங்கள் நீட்டாக எழுதுங்க. அது ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு லெட்ரு ரைட்டிங் ஒரு 6 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 6th பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த எரர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை தேம் அக்கார்டிங் டு தர் ஃபீல்டுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அவங்க சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு நம்ம சூஸ் பண்ணி அது எந்த ஃபீல்டுலேருந்து கேட்டிருக்காங்கன்னு. இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுலேருந்து ஒரு லைன் ஒரு ஃபெர்டிலைசர்னு கேட்டுட்டு கீழே வந்து ஆப்ஷனில் வந்து அக்ரிகல்ச்சர் மெடிசன் கேட்டிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஆப்டான இது ஒன்று ஃபெர்டிலைசர்னால் அது அக்ரிகல்ச்சர் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இப்போ டாக்டர் ஷீலா இஸே ஜிக்னோலஜிஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனில் வரும். டாக்டர் ஷீலானே கேட்டாங்க. பேடிஸே கல்டிவேட்டர் மோர் இன் தமிழ்நாடுனா அக்ரிகல்ச்சர். இட்டுமே ரெயின் டுமாரோனா வெதர். அது வி வாண்ட் டு கொல்கட்டா பை கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்னால் அது ட்ரெயினை பற்றி வரும். அவர் நேஷனல் ஆந்தம் இஸ் எக்ஸாஸ்ட் ஃப்ரம் தாகூர் கீதாஞ்சலினா அது வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கில் வரும். சரிங்களா, அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. மியூசிக் ஆர் லிட்ரேச்சர் இதெல்லாம் வரும். அதனால் இந்த மாரி கேட்பாங்க. அப்படி இல்லைனா 1 marks மாரியும் கேட்பாங்க நமக்கு. 7th கொஷின் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் படிச்சுட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அங்கே டைலாக் கேட்கலாம், இல்லை போயம் கொடுத்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லலாம். அதனால் இந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் 1 marks ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இந்த கொஷின் பேப்பரையும் கொஞ்சம் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.